ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தற்போது கௌதம் கம்பீர் அவர்களும் ரோஹித் சர்மா அவர்களும் பிளேயிங் லெவனில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 3 முக்கியமான வீரர்களை அணியில் இருந்து நீக்கப் போவதா அவங்க முடிவெடுத்திருக்காங்க. ஆனால் இந்த முடிவுக்கு தற்போது ஜஸ்பிரீத் பும்ரா அவர்கள் கடுமையான எதிர்ப்புகளை தெரிவிச்சிருக்காங்க. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். தற்போது ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி பார்த்தீங்கன்னா, ரோஹித் சர்மா அவர்களுடைய தலைமையில் களம் கண்டு மிக மோசமான தோல்வியை அடைந்தாங்க. அது மட்டுமல்லாது தற்போது பார்த்தீங்கன்னா, பிளேயிங் லெவனில் 2வது டெஸ்ட் போட்டியில் தான் இந்திய அணி ரொம்பவே வலுவாக இருந்தாங்க. இருந்த போதிலும் மிகவும் மோசமான ஒரு தோல்வியை சந்தித்தது ரோஹித் சர்மா அவர்களுடைய கேப்டன்ஷிப் மீது கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தது. அதன் காரணத்தினால 3வது டெஸ்ட் போட்டியில் கேப்டன்ஷிப்பை அவங்க பும்ரா அவர்களிடமே ஒப்படைக்க போகிறாங்க அப்படின்ற தகவல் எல்லாம் வெளியானுச்சு. இதற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா, தற்போது திடீரென நடத்தப்பட்ட ஒரு டீம் மீட்டிங்கில் தற்போது கௌதம் கம்பீர் அவர்களும் ரோஹித் சர்மா அவர்களும் ஒரு முக்கியமான முடிவை எடுத்திருக்காங்க. அதாவது 3வது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணியில் பிளேயிங் லெவலில் இந்த 3 மாற்றத்தை செய்ய வேண்டும் அப்படின்னு அவங்க முடிவு எடுத்திருக்காங்களாம். அதில் பார்த்தீங்கன்னா, அணியில் சிறப்பாக விளையாடி கொண்டு இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் ரெட்டி அவங்க தூக்க போகதான் தகவல் வெளியாகி இருக்கு. இது ஒரு முட்டாள்தனமான முடிவு அப்படின்னு பல பேர் தற்போது எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அதே போல் தற்போது ஜஸ்பிரீத் பும்ரா அவர்களும் இந்த ஒரு முடிவுக்கு அவங்க எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா, அந்த 3 மாற்றங்களில் நிதிஷ்குமார் ரெட்டி, அதே போல் ரவிச்சந்திரன் அஸ்வின் மற்றும் முகமது சிராஜ் இவங்க 3 பேரையும் தற்போது நீக்க போகிறாங்களாம். நிதிஷ்குமார் ரெட்டி அவர்கள் பார்த்தீங்கன்னா, பேட்டிங்கில் ஒரு நல்ல ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தி கொண்டு இருந்தாலும் அவங்களால ரெட் பாலில் நல்ல துல்லியமான மற்றும் நுணுக்கமான பவுலிங்கை வெளிப்படுத்த முடியல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சு தற்போது நிதிஷ்குமார் ரெட்டியை அணியில் இருந்து நீக்க போகிறாங்களாம். அதே போல் ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்களுக்கு பதிலாக மீண்டும் இளம் வீரரான வாஷிங்டன் சுந்தர் அவர்களை அணியில் சேர்க்க போகிறாங்களாம். முகமது சிராஜ் அவர்களை நீக்கிவிட்டு தற்போது பார்த்தீங்கன்னா, ஆகாஷ் தீப் அப்படி இல்லைன்னா பிரசித் கிருஷ்ணா போன்ற வீரர்களை உள்ளே கொண்டு வர போகிறாங்களாம். இதற்கு காரணம் முகமது சிராஜ் அவர்கள் தேவையில்லாமல் ஆஸ்திரேலிய வீரர்களிடம் ஸ்லெட்ஜிங்கில் ஈடுபடுவது தான் காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் அஸ்வின் அவர்களுக்கு பதிலாக வாஷிங்டன் சுந்தர் உள்ளே வந்தாங்க அப்படின்னா அவங்க பேட்டிங்கில் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனாக இருப்பதன் காரணத்தினால அணிக்கு கூடுதல் பலமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஆனால் இந்த முடிவுக்கு தற்போது ஜஸ்பிரீத் பும்ரா அவர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. முகமது சிராஜுக்கு பதிலாக ஆகாஷ் தீப்போ அப்படி இல்லைன்னா பிரசித் கிருஷ்ணாவோ உள்ளே வந்தால் அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத இளம் பந்து வீச்சாளராக இருப்பாங்க. ஆஸ்திரேலிய ஆடுகளங்களில் அது செட் ஆகாது அப்படின்னு தற்போது சொல்கிறாங்க. அதே போல் நிதிஷ்குமார் ரெட்டி அவர்கள் அபாரமாக பேட்டிங் விளையாடி வருவதன் காரணத்தினால அவங்க மிடில் ஆர்டரில் ஆஸ்திரேலியாவுடைய பந்து வீச்சை அதிரடியாக விளையாண்டு பவுண்டரிகளை குவிப்பதற்கு ரொம்பவே பயனுள்ள ஒரு வீரராக இருப்பாங்க. அவங்கள கண்டிப்பாக பிளேயிங் லெவலில் வைக்க வேண்டும், அவங்க அணியிலிருந்து நீக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தற்போது ஜஸ்பிரீத் பும்ரா அவர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் தற்போது கௌதம் கம்பீர் அவர்கள் இந்த 3 மாற்றங்களை எடுக்கக்கூடிய முடிவில் இருந்து பின்வாங்க போவதா இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்பவே திட்டவட்டமாக பேசியிருக்காங்க. இதனால் பார்த்தீங்கன்னா, தற்போது இந்தியாவுடைய ட்ரெஸ்ஸிங் ரூமில் ஒரு அசாதாரணமான சூழல் நிலவுவதாக தற்போது தகவல் வெளியாகி இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.